الله أكبر 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 ولله الحمد. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. ما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த மகிழ்ச்சி பொங்கும் நன்னாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீதான உண்மையான இறையச்சத்தை நம்முள் அதிகரிக்க நாம் முயற்சி செய்வோமாக. அவன் கட்டளையிட்ட அனைத்து கடமைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றி அவனால் தடை செய்யப்பட்ட பாவமான செயல்களை விட்டும் நாம் அனைவரும் தவிர்ந்திருப்போமாக. இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியத்தோடு வெற்றி பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இவ்வுலகில் ஒவ்வொருவரும் சந்தோஷம், வெற்றி மற்றும் அமைதியான வாழ்க்கையை விரும்புகின்றனர். ஆனால் இவை அனைத்தும் தியாகமின்றி கிடைக்காது. சந்தோஷமான குடும்பம், ஒற்றுமையான சமூகம், மேலும் நாம் விரும்பும் சொர்க்கம், இவை அனைத்தையும் அடைய பொறுமையும் தியாகமும் நமக்கு தேவை. சிலர் சோதனைகளில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கீழ்ப்படுகின்றனர். ஆனால் சிலர் வசதியான வாழ்க்கையை அடையும் போது கவனக்குறைவாகவும் அகந்தையுடனும் நடந்து கொள்கின்றனர். இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் அன்கபூத்துடைய 69வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான்: வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். அதாவது, மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயலுகின்றார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழிகளில் நாம் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடைய இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, தியாகத்தை பற்றி பேசும்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தின் வரலாற்றை நாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவி ஹாஜரா மற்றும் பச்சிளம் குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செடி கொடிகளோ உயிரினங்களோ இல்லாத மக்காவின் வெறிச்சோடிய பள்ளத்தாக்கில் விட்டு செல்லுமாறு அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்டார்கள். அல்லாஹுவின் கட்டளைக்காக மனைவியையும் குழந்தையையும் விட்டு பிரிய வேண்டிய கணவன் நிலையை சற்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கைகளில் அழும் குழந்தையுடன் அந்நியமான இடத்தில் தனியாக விட்டு செல்லப்பட்ட மனைவியும் தாயுமான ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமின் நிலையை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பின்னர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்த போது இன்னும் கடினமான சோதனை வந்தது. தனது அன்பு மகனை அறுக்குமாறு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிட்டான். அல்லாஹ் சூரத்து சாஃபாத்துடைய 102வது வசனத்தில் இவ்வாறாக கூறுகின்றான்: فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَى قَالَ يَا أَبَتِ افْعَلْ مَا تُؤْمَرْ سَتَجِدُنِي إِنْ شَاءَ اللَّهُ مِنَ الصَّابِرِينَ. பின் அம்மகன் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது அவர் கூறினார்: என் அருமை மகனே, நிச்சயமாக நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். இதனை பற்றி உம்முடைய கருத்து என்ன என்பதை கூறுவீராக என்று சொல்லிய பொழுது அந்த மகன் கூறினார்: என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள்
பொறுமையாளர்களுடன் நின்றுள்ளவராக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக கூறினார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அன்பிற்கும் பிறகு கண்ணியத்திற்கும் முரித்தானவர்களே, குர்பானி வழிபாட்டின் மூலம் நாம் வெறும் கால்நடைகளை அறுப்பதல்ல, நமது செல்வத்தில் ஒரு பகுதியை பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்கான தியாகத்தையும் நாம் கற்றுக்கொள்கின்றோம். இந்த வழிபாட்டின் மூலம் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கின்றான். அதாவது நாம் அறுப்பது வெறும் கால்நடைகளை மட்டுமல்ல, நமது கஞ்சத்தனத்தையும் உலக ஆசையையும் சுயநலத்தையும் சேர்த்து அறுக்கின்றோம். அதே போல் ஹஜ்ஜும் பெரிய தியாகத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. செல்வம், நேரம், நம்முடைய உடல் உழைப்பு, அன்பான குடும்பத்தையும் வசதியான வாழ்க்கையும் விட்டு விலகி அல்லாஹுவின் அழைப்பை நிறைவேற்றி செல்லும் தியாகமாகும் இது. உண்மையில் குர்பானியும் ஹஜ்ஜும் அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே நாடும் உண்மையான முஃமினாக நம்மை உருவாக்குகின்றனர். புகாரியிலே பதிவாய்க்கின்ற ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, قال النبي صلى الله عليه وسلم من حج هذا البيت فلم يرفث فلم يفسق رجع كيوم ولدته امه. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த இல்லத்திற்கு அதாவது காபாவிற்கு ஹஜ் செய்து அசிங்கமான வார்த்தைகளையும் பாவச் செயல்களையும் தவிர்க்கிறாரோ அவர் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த பாலகனை போல அவர் திரும்புவார் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. உண்மையில் மனித வாழ்க்கை பலவிதமான தியாகங்களால் நிரம்பியுள்ளது. ஒரு தந்தை தனது குடும்பத்திற்காக நேரம், உழைப்பு மற்றும் செல்வத்தை தியாகம் செய்து உழைக்கின்றார். ஒரு தாயும் மகத்தான தியாகங்களை செய்கின்றாள். அவளுடைய கற்பம், பிரசவம், பாலூட்டுதல், பிள்ளைகளை வளர்த்தல் மற்றும் கல்வி கற்பித்தல் ஆகிய அனைத்தையும் பொறுமையுடன் தாங்கிக் கொள்கின்றார். ஒரு நல்ல பிள்ளையும் தியாகம் செய்கின்றான். நல்லொழுக்கம், உயர்ந்த பண்பு, பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் மற்றும் அவர்களின் விருப்பங்களை மதித்தல் ஆகியவை ஒரு நல்ல பிள்ளையின் தியாகங்களாகும். எனவே அன்பிற்கும் பிறகு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, சூரத்துல் கஹஃபுடைய 110வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அதாவது எவர் தம் இறைவனை சந்திப்பதை எதிர்பார்க்கின்றாரோ அவர் நற்செயல்களை செய்து தம் இறைவனின் வணக்கத்தில் எவரையும் இணையாக்காதிருப்பாராக என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த ஈதுல் அல்ஹாவின் இந்த புனிதமான நன்னாளில் மிம்பர் அனைவருக்கும் பின்வரும் அறிவுரைகளை நமக்கு நினைவூட்டுகின்றது. முதலாவது, தியாகத்திற்கு பொறுமை அவசியம். ஆகையால் ஈமானுடன் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அங்கீகரிப்பும் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையின் சோதனைகளின் போது பொறுமையுடனும் மன வலிமையுடனும் அதனை ஒரு நல்ல வழிகாட்டுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஹஜ் மற்றும் குர்பானி வழிபாடுகளின் தத்துவத்தை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அது நம்மை சிறந்த மனிதர்களாகவும் சிறந்த முஃமின்களாகவும் நம்மை மாற்ற அது உதவும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த நன்னாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை புதுப்பித்து பொறுமையின் தியாகத்தோடும் நாம் நல்ல ஒரு ஹிதாயத்தை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலியி ذات عليم الصفات سميع السمات كبير الشان حليل القدر رفيع العلم مطاع الامر جلي البرهان فخير الاسم عزيز العلم وصيح الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء أميم الإحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب عزيز السلطان. ونشهد أن لا إله إلا الله وحده لا